தேவநாயக கர்த்தர் மனுஷரை பார்த்து கேட்ட கேள்விகளில் ஒன்று மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று கேட்டார். செருபாபேல் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு இளைய தலைமுறை இஸ்ரவேலர் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பயத்தோடும் பக்தியோடும் செலுத்தாமல் ஏனோதானோ என்று கடமைக்காக செலுத்திய போது கர்த்தர் இக்கேள்வியை கேட்டார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று கர்த்தர் கேட்டார். இதனால் கிடைக்கும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அறியவில்லை. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் கூறினார். இறைவனுக்கு காணிக்கைகள் படைப்பதினாலும் இறை சம்பந்தமான காரியங்களுக்கு நன்கொடைகள் அளிப்பதாலும் இறைவனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம் என்ற நம்பிக்கை எல்லா மதங்களிலும் பொதுவாக உள்ளது. ஆனால் காணிக்கை கொடுத்தல் என்ற அளவுகோலின் அடிப்படையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று வேதம் சொல்லவில்லை. காணிக்கையை வழங்குவதற்கும் ஒரு தகுதி நிலை வேண்டும். தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் பரிசுத்தமாக வாழாமல் காணிக்கை படைத்த மக்கள் கூட்டத்தை பார்த்து, உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல, உங்கள் காணிக்கைகளை மதிக்கவோ பிரியமாக ஏற்றுக்கொள்ளவோ மாட்டேன் என்று கர்த்தர் கூறியதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, முரண்பாடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருமானங்களிலே வியாபார லாபங்களிலே தாராளமாக காணிக்கைகளை கொடுத்து நமது வருமான நிலைகளை அதிக ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள விரும்புகிறோம் அல்லவா? நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்து பயபக்தியோடு காணிக்கை செலுத்தி நிறைவான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம்.